தப்பு தப்பு, ஆண்டிப்பட்டி கோச்சுக்குவான். ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? செத்து போன என் மாடு அப்படியே உசுரோட வேணும். செத்து போன மாடு? ஆமா. நடிச்சது போதும், நிறுத்து. நீயும் நடந்தா சாகசக்காரங்க நினைச்சோம், ஆனா நம்மளை விட இவ பெரிய சாகசக்காரி. டாக்டர், சுய இன்பம் செய்வது சரியானதா தவறானதா? டாக்டர், ஒரு மனுஷனுக்கு எத்தனை வயசுல செக்ஸ் உணர்ச்சி ஏற்படுது? அடப்பாவீங்களா, டாக்டர் மாத்திரை பூத்துட்டு கேட்க வேண்டிய கேள்விங்களா என்கிட்ட கேக்குறானுங்களே. ஐயோ, தலையெல்லாம் சுத்துது, கண்ணு உறுத்துது, கண்ணு முன்னாடி யாரும் தெரியல, கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. ஐயோ, எனக்கு கண்ணே தெரியலையே. ஐயோ ஐயோ, உலகமே சுத்துது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, கண்ணு தெரியல, எதுவுமே தெரியல, தெரியல கத்துறான். ஸ்டாப் ஸ்டாப். டாக்டரோட சிறுமூளை பெருமூளை சித்ரா பௌர்ணமிக்கு பாயில் ஆயிடும். டாக்டர், ஐ அம் கமிங். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, கரெக்ட். டாக்டர், இதுல என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. இஸ் ஆல் ரைட் நவ. வாங்க வாங்க டாக்டர். இப்ப எல்லாம் தெளிவா தெரியுது. ஓகே, வாடாடி, வேகமா வாடா. எக்கு தப்பா மாட்டிக்க இருந்தோம். ஓடு ஓடு. நீ சொன்ன ஹோட்டல் தானே? வாங்க சார், இந்த வெத்தலை வெங்கட்ராமன் கொடுத்த குழுவை நோக்கி போறேன். இதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. ஏல, அவனுங்க கிடைப்பானுங்களா சார்? நிச்சயம் நீங்க அவளை பிடிச்சிருவேல். இவர் உண்டு, இந்த ஹோட்டல்ல முல்லைக்கு சாம்பார் தூக்கலா இருக்கும். இல்லைங்க, பொத்திட்டு வால. ஏன் புள்ள, கண்ணு இருக்கிற ஒருத்தனும் காது இருக்கிற ஒருத்தனும் பார்க்காம கேட்காம இங்க தங்கி இருக்கிறாங்களாலே? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியல. எக்ஸ்கியூஸ் மீ. இல்லனா நீங்க பேசுறது அந்த குழந்தைக்கு புரியல போல இருக்கு. நான் என்ன புரிய முடியுமா கேட்கட்டுமா? துபார்மா, கேக்கும் தெரியாது, தெரியும் கேட்காது, அப்படி ரெண்டு பேர் வந்தால சொல்லு. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப நான் உனக்கு புரியும்படி சொல்றேன். ஒருத்தனுக்கு கண்ணு இருக்கும், பார்க்க முடியாது. இன்னொருத்தனுக்கு காது இருக்கும், கேட்க முடியாது. இந்த மாதிரி ரெண்டு பேரு இந்த லாட்ஜ்ல தங்கி இருக்கிறாங்களே? குருடனோ செவிடனோ அப்படி யாரும் இங்க வந்து தங்கல. அப்படி யாராவது வந்து தங்கினா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வெரி குட், தேங்க் யூ. என் வீட்டு கழுதியோட 28 வருஷமா குப்பை கொட்டிட்டல. இந்த பார்க்காதவனு கேட்காதவனு எனக்கு தண்ணி காட்டானுங்களே. என் கண்ணுக்குள்ளேயே புந்து காது வழியா எஸ்கேப் ஆயிடுறானுங்களே. எனக்கு ஒரு ஐடியா தோன்றது. பிரிஞ்சது சொல்லி தொலைல. வாய் வழியா புது மூக்கு வழியா தேடுமா? எல்லாம் என்ன கிண்டலா? கொஞ்சம் குனிஞ்சா போதும், என் முதுகு மேலேயே ஏறி குதிரை ஓட்டுருவேல. வால. சார் சார், கையில அருவாளோட பெரிய பொட்டு வச்சு பாட்டி சொல்லி தட்டாதில வந்த மாதிரி ஒரு அம்மாவை பாத்தீங்களா? ஆமா சார், நீங்க சொல்ற அடையாளத்தோட ஒரு அம்மா அந்த கார்ல சாணி அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காரோட சொந்தக்காரங்க வந்து அந்த அம்மா கூட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா தேடி வரவங்க கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஐயோ, அம்மா எங்க? இந்த லெட்டர் கொடுத்திருக்காங்க. படி படி படி. 108 ஜன்னல் பங்களாவுக்கு பவுடர் டப்பாவுடன் வந்து உங்கள் அம்மாவை மீட்டு செல்லவும். அத்தாவை கடத்திட்டாங்களே. எங்க இருக்கு அந்த பங்களா? 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாங்க இப்ப அந்த பங்களாவுக்கு போறோம். 1 மணி நேரம் கழிச்சு போலீஸ் அங்க வர சொல்லி தகவல் கொடுத்துருங்க. சார், நீங்க சிஐடி போலீஸா? ஏபிசிடி போலீஸ். ஏக்டோ போலீஸ். குயிக் மார்க் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். மிஸ்டர் சித்தி, அந்த பவுடர் எப்ப என் கை கிடைக்கும்? கூடிய சீக்கிரமே அந்த பவுடர் டப்பா உங்க கைக்கு வந்து சேரும். We have captured the mother of the blind. அந்த லேடி இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கா. அவளை தேடி இந்த பிளைண்ட் அண்ட் டெஃபோ எந்த நேரத்திலயும் அவங்க வரலாம். வரலனா வருவாங்க. அந்த பவுடர் டப்பா உங்க கைக்கு கிடைக்கும். ஐ மானு, எண்டி பார்க்கா? ஆண்டிப்பட்டி சுத்தி சின்ன சின்ன மலை மலையா இருக்குடா. நடுவுல கண்ணாடி ஜன்னலா வச்ச பங்களாவெல்லாம் இருக்கு. சுத்தி கருப்பு பூனைப்படை இருக்காங்க. ஐயோ, புகை புகையா வருது. விஷ புகையா இருக்கு. போதுனா இறங்கிடு. விஷ புகை. ஐ, பூச்செடியா இருக்கு. ஐயோ, உங்க ஆத்தாவை வாயில கருப்பு துணி வச்சு கொலகாரனு கட்டுறானுங்க. ஐயோ, எங்க ஆத்தா வாய வயிறும் கட்டி என்ன வளர்த்துது, அது வாய கட்டணுங்களா? ஐ, பங்களா பின்னாடி போகுது. பங்களா எப்படியா பின்னாடி போகும்? ஏய் ஆண்டிப்பட்டி, ஐயோ கார் கீழே போகுதுடா. கார் நான் ஒண்ணு அதுல போவேன். காப்பாத்து ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி, காரோட பின்னாடி போறேன் நானு. கீழே போகுது. யாரா திருடி போறாங்களா? ஆண்டிப்பட்டி, ஐயோ ஐயோ, ஆண்டிப்பட்டி காப்பாத்துங்க.